ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவி கண்ணன். இந்த vlog Thursday அதுக்கப்புறமா ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தது தான். ஃப்ரைடே வரமகாலட்சுமி பூஜைன்றதுனால அன்னைக்கு நான் எப்படி வீட்டில் பூஜை பண்ணேன்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி சில ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுவுமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் ரிட்டன் கிஃப்டாக இதுதான் வாங்கியிருந்தோம். அதை தான் பிரித்து பார்த்துன்னு இருந்தேன். சாமி முன்னாடி வைக்கிறதுக்கு இந்த குட்டி குட்டி பானையில் சாமிக்கு பிடிச்சது எல்லாமே போட்டு வைக்கணுன்றதுக்காக தான் ரெடி பண்ணியிருந்தேன். தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு இருந்தேன். அதை எடுத்து மஞ்சள் குங்குமம் தடவி ஆறட்டும்ன்ட்டு அப்படியே வச்சுட்டேன். இது எல்லாமே பூஜைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இப்படி ட்ரேயில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இப்படி வைக்கும்போது நம்ம பூஜைக்கு உக்காரும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒன்றுத்துக்கும் ஏஞ்சி போகிறதோ இல்லாட்டி தேடுறதோ அந்த மாதிரி இருக்காது. நான் பார்த்திங்கன்னா கலசத்துக்கு என்ன தேவையோ அதை எடுத்து வச்சுட்டேன். அந்த மாதிரி என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே ஒரு இடமா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். பழமும் கழுவி வச்சுட்டு இருக்கேன். அப்போ நம்ம சாமிக்கிட்ட வைக்கும்போது வெறும் ஜஸ்ட் ட்ரேயில் போட்டு வைக்கிறது அவ்வளோதான். அந்நேரத்துக்கு நம்ம கழுவின்னு தொடச்சின்னு இருந்தோன்னா அதுதான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா டென்ஷனும் ஆகும். அதனால் எல்லாமே இப்படி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூஜை ரூமும் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வாங்கின்னு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே இப்படி பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன். எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த பசங்களுக்கு சாயங்காலம் ஸ்நாக்ஸ் கிரேவிங் மட்டும் அதிகமாகவே இருக்கும். அதுலேயும் வேலை இருக்கும்போது தான் ஸ்நாக்ஸ் பற்றி ஞாபகமும் வரும். ஸ்நாக்ஸ் கேட்ட தொட்டு அவங்களுக்கும் மக்கன் செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டாங்க. டீ குடிச்சிட்டு பொறுமையாக ஒரு 7 மணிக்காக தான் இந்த பேக் ட்ராப்பை ரெடி பண்ண சொன்னேன். எல்லா வேலையும் நாமளே செஞ்சுன்னு இருந்தோன்னா அவங்களுக்கு என்ன செய்யணுன்ற ஐடியாவும் வராது இல்லையா. நான் சாமி வைக்கும்போது கண்டிப்பாக அவங்க கூட செஞ்சாங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் 7 மணிலேருந்தே சொல்லிட்டேன், நீங்கள் பேக் ட்ராப் ரெடி பண்ணி எனக்கு 9 o'clock எல்லாமே கொடுத்துடணும். அப்போ தான் எனக்கு சாமி உட்கார வைக்க கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க 2 பேர் சண்டை போட்டுன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணின்னு அவங்க 2 பேரும் அந்த வேலையை செஞ்சுன்னு இருக்காங்க. அதுக்குள்ளே நான் பார்த்திங்கன்னா இந்த பானை நல்லா காஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் சரி ஃபில் பண்ணி வச்சிடலான்ட்டு அம்மனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் இப்படி ஃபில் பண்ணி சாமி முன்னாடி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணின்னு இருக்கேன். இந்த இதில் பார்த்திங்கன்னா சோம்பு, அதுக்கப்புறமா ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் தான் வச்சுருக்கேன். சாமிக்கு ரொம்ப பிடிச்ச பொருள்னு சொல்லலாம். அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கலசத்தில் போடுறதுக்கு இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா வெற்றி வேர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கல்கண்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறமா ஒரு 5 ரூபாய் நாணயம், ஏலக்காய், பச்சை கற்பூரம், தாமரை சீட்ஸ், அதுக்கப்புறமா மஞ்சள் கொம்பு இது எல்லாமே வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நாம் மங்கள பொருள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் இந்த கலசத்தில் சேர்த்துட்டேன். சேர்த்து அதுக்கப்புறமா மேலேயும் பார்த்திங்கன்னா புடவை இந்த அளவுக்கு இருக்குது. எப்போவுமே குடத்துக்கே கட்டுவேன். அது ரொம்ப கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த வாட்டி தான் ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். ஸ்டாண்ட் வாங்கின பிறகு பார்த்திங்கன்னா புடவை கட்டுறது ரொம்பவே ஈஸியாக ஃபீல் ஆச்சு. யாராவது புடவை கட்டுறது இதுவாக இருந்துச்சுங்கன்னா இந்த ஸ்டாண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாகவே ஒரு மாதிரி கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. நானும் அந்தளவுக்கு ஒன்றும் பர்ஃபெக்ட் இல்லை. அதனால தான் நான் புடவை கட்டுறதை ஷேர் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி புடவை கட்டியிருக்கேன். சாமியை உட்கார வச்சுட்ட பிறகு ஃபஸ்ட்டு குலதெய்வ சொம்பை வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்போவுமே குலதெய்வம் துணை இருந்தால் எதை வேணாலும் நம்ம வேணும்னு வரலாம் இல்லையா. அதனால குலதெய்வம் சொம்பியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண பானையில் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா மஞ்சள் குங்குமம், அது எல்லாமே சாமிக்கிட்ட வச்சுட்டேன். பூஜை வேலைன்னு வந்துட்டால் நம்மளால் ஃபாஸ்ட்டாக செய்ய முடியாது இல்லையா. அதனால் பொறுமையாக இந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். குலதெய்வ சொம்பு, அதுக்கப்புறமா எல்லா பூஜையிலையும் ஃபஸ்ட்டு புளியாரன்றது முக்கியம் இல்லையா. அதனால் புளியாரியும் இந்த இடத்துல வச்சுருக்கேன். அப்புறமா லக்ஷ்மி சிலை என்கிட்ட குருநள்ளியிலேருந்து வாங்கின்னு வந்திருந்தேன். பெங்களூரில் குருநள்ளி கோயில் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. லக்ஷ்மி அம்மா அங்கே தான் பிறந்து வளர்ந்தாங்கன்ற மாதிரி ஒரு ஐதீகமே இருக்குது. அங்கேருந்து சிலை வாங்கின்னு வந்திருந்தேன். அந்த சிலையும் எடுத்து வச்சு பூஜை பண்ணலான்ட்டு அதுவுமே அபிஷேகம் பண்ணுறதுக்காக சிலையும் எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணிட்ட பிறகு, அதுக்கப்புறமா வீட்ட கிளீன் பண்ணிட்டு, கிச்சன் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கோலம் எல்லாமே போட்டு, படுக்க பார்த்தீங்கன்னா 2 மணி ஆச்சு. 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது. நாங்க எல்லா வேலையும் அப்படின்னா, ஒப்பட்டுக்கு பூரணம் எல்லாமே கூட நைட்டே தான் ரெடி பண்ணிப்பேன். காலையில வந்து அந்த மேல் மாவு இருக்கு இல்லையா? மைதா மாவு. அத பெசஞ்சுட்டு காலையில தான் சுடுவேன். ஆனா, பூரணத்த வந்து நைட்டே ரெடி பண்ணிட்டேன். பூஜை வேலை பண்ணின்னு இருக்கவே, அத ஷூட் பண்ண மறந்துட்டேன். நைட்டே வந்து அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இருந்த சாமான் எல்லாமே கழுவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சி விட்டுட்டு இப்படி கோலம் போட்டு விட்டுட்டேன். அப்போ வந்து காலையில் ஏஞ்சி வந்தோன்னா அப்படியே ஆக்னியை விளக்கேற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நைட் வந்து இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு படுக்க போயிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்தது. மறுநாள் அப்படின்னா காலையில் டைம் பார்த்திங்கன்னா 4 மணி இருக்கும். 4 மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெளியில் வந்து இப்படி தான் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு, இந்த வாட்டி மௌரிஷா தான் வந்து வாசப்படிக்கு துளசி செடிக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுத்தாங்க. தேர்ஸ்டேவே வந்து இதெல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பூ போட்டு மாங்காய் இலை இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு தொட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றி அபிஷேகம் எல்லாம் பண்ணி பூஜை பண்ணிட்டேன். வாசப்படி வந்து இப்படி தான் நான் அலங்காரம் பண்ணின்னு இருந்தேன். லெமன் கட் பண்ணி வச்சுருந்தேன், விளக்கேற்றிட்டு கோலம் எல்லாமே வந்து போட்டு ரெடியாக வச்சுருந்தேன். காலையில் ஏஞ்சி வாசப்படியில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா ஆக்னிய தீபமுமே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாமிக்கிட்டேயே போனேன். யூஸ்வலாக ஃப்ரைடேஸ்னால் நம்ம எப்படி பூஜை பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஆக்னிய தீபம்ன்றது அக்னி மூலையில் ஏற்றுறது அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி விசேஷமான நாளில் நம்ம பூஜை பண்ணும்போது விளக்கேற்றிக்கிறது ரொம்ப நல்லது. சாமிக்குமே நெய்வேத்தியத்துக்கு அந்நேரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் யோசனை வரல. அதனால நெல்லிக்காய் இருக்கவே நெல்லிக்காய் வச்சுட்டு சாம்பிராணி ஏற்றிட்டேன். அதுக்கப்புறமா சாமிக்கு அபிஷேகத்துக்கு பால் எடுத்து வச்சுன்னு இருக்கேன். பால், தயிர், அதுக்கப்புறமா மஞ்சள், குங்குமம், சந்தனம், விபூதி இது எல்லாத்துல தான் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். புளியார் அபிஷேகம் பண்ணும்போதே லக்ஷ்மி அம்மாவுக்குமே அபிஷேகம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் எப்போவுமே வந்து எல்லா அபிஷேகத்துலேயும் ஒரு பலன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பால் அபிஷேகத்துக்கு இன்னுமே சிறப்பு ஜாஸ்தி. அதனால நான் எப்போவுமே எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா பால் வாங்கி கொடுத்துடுவேன். அதே மாதிரி தான் பால் அபிஷேகத்துக்கு ஃபஸ்ட்டே வந்து எப்போவுமே இந்த மாதிரி காலையில் பண்ணும்போது சில நேரம் மறந்துடுவேன் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் வேணும்ன்ட்டு. ஆனால் நான் ஞாபகம் வச்சுன்னு பால் வாங்கி வச்சு அபிஷேகம் பண்ணேன். அன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால், தயிர், சந்தனம், விபூதி, குங்குமம் இதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன். ஒன்று ஒன்றா வந்து அபிஷேகம் பண்ணுறதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அபிஷேகம் முடிச்சுட்டு சாமிக்கு புது வஸ்திரம் கட்டி சந்தனம், குங்குமம் எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் வச்சுட்டேன். பூஜை ரூமில் புளியார் வச்சுட்ட பிறகு அதுக்கப்புறமா மேலே புளியாரை வச்சுருந்தேன்னா பூஜை பண்ண அவ்வளோ இதுவாக இல்லை. அதனால அர்ச்சனை எல்லாம் பண்ணுறதுக்கு அங்கே நின்று அர்ச்சனை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி கீழே எடுத்து வச்சுட்டேன். அம்மனை வந்து இந்த வாட்டி தாமரை பூவில் தான் உட்கார வச்சுருந்தேன். பார்க்கவே அழகாக இருந்தாங்க. அப்படியே அந்த முகம் சிரித்த முகமாக இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. குங்கும அர்ச்சனை எல்லாமே பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு உடனே பார்த்திங்கன்னா குங்கும அர்ச்சனையும் பண்ணிக்கினேன்.
இப்படி அலங்காரம் பண்ணிவிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு நைவேத்தியமாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னா முந்தரி, அதுக்கப்புறமா பாதாம் எல்லாமே வச்சேன். முக்கியமாக நெல்லிக்காய்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால அம்மாவுக்கு நெல்லிக்காவையும் வச்சுட்டு ஊதுபத்தி காமிச்சு பூஜையை முடிச்சுக்கினேன். நெய் விளக்கையும் ஏற்றிட்டேன். இன்னும் பார்த்திங்கன்னா மௌரிஷா தான் ஏஞ்சி வந்திருக்கா. இன்னும் ஹஸ்பண்ட் மோஹித் எல்லாமே ஏஞ்சிக்கல. அதனால நான் என்ன பண்ணேன்னா காலையில் குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு நெல்லிக்காய் நெய்வேத்தியம் வச்சுட்டு பால் காசி ஒரு கிளாஸ் வச்சுட்டு ஊதுபத்தி காமிச்சு பூஜையை முடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம காலையிலேயே பூஜை பண்ணுறது நல்லது இல்லையா, இன்னும் அவங்க ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளே லேட் ஆகிடும். அது அவங்க ஏஞ்சிக்கிறது எப்போவுமே லேட்டு தானே, அதனால நான் டிஸ்டர்ப் பண்ணல. நம்ம பூஜையை நம்ம முடிச்சிடலான்ட்டு காலையில் பால் காசி வச்சுட்டு இந்த நைவேத்தியம் எல்லாமே வச்சு பூஜையை முடிச்சிட்டேன். பூஜையை பண்ணின்னு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த விளக்கில் பார்த்திங்கன்னா வாராகி அம்மா முகம் வந்து தெரிஞ்சிச்சு எனக்கு. அப்படியே திரும்பி பார்த்த உடனே அப்படியே வாராகி அம்மா நமக்கு காட்சி கொடுக்குற மாதிரியே இருந்துச்சு. பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அதை தான் உங்களோடையும் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த அம்மா முகம் அப்படியே தெரிகிற மாதிரியே இருக்குது. உங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்குதான்றதை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். எனக்கு அப்படியே திரும்பி பார்த்தா உடனே அந்த அம்மா முகம்தான் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த விளக்கோட முன்னாடி அந்த பகுதியும் பாருங்கள், அப்படியே அம்மனோட முகம் மாதிரியே இருக்குது. அதாவது அந்த அம்மா வந்து எதில் காட்சி கொடுப்பாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் எனக்கு என்னமோ இங்கே வரமகாலட்சுமிக்காக நான் பூஜை பண்ணின்னு இருந்தால் இந்த விளக்கில் பார்த்திங்கன்னா வாராகி அம்மா வந்து நான் ப்ளஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறமா உடனே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பூ வச்சு ஊதுபத்தி காட்டி பூஜை பண்ணேன். எங்கள் சின்ன மாமியார் ஒரு வாட்டி சொன்னது ஞாபகம் இருக்குது. புத்துக்கு பால் ஊற்றினே இருக்கிறோம். எனக்கு சடனாக வந்து புத்தில் இருக்கிற அம்மா வந்து வெளில வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அப்போ சொன்னேன், அம்மாம்மா அங்கே பாருங்கள், எனக்கு ஏதோ வெளில வந்து பார்க்குற மாதிரியே இருக்குதுமான்னா, உனக்கு அப்படி தோணுது இல்லைம்மா, அதுவே கூட அந்த அம்மா உனக்கு காட்சி கொடுக்குற மாதிரி ஏன்னு சொல்லுவாங்க அப்படி. அதனால் உனக்கு மட்டும் எனக்கு அந்த மாதிரி தோணலை. ஆனால் வெளில வந்து பார்த்தாங்களோ இல்லையோ, ஆனால் உனக்கு அந்த மாதிரி தோணுச்சு இல்லையா, அதுவே உனக்கு காட்சி கொடுத்த மாதிரி அன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு இப்போ இந்த விளக்கில் பார்த்த உடனே எனக்கு அந்த அம்மா முகம்தான் ஞாபகம் வந்துச்சா, அதனால அப்படியே அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நான் வந்து இந்த பூஜையை முடிச்சிட்ட பிறகு மௌரிஷா வந்த உடனே மௌரிஷா கையாலையும் வந்து பூ கொடுத்து அர்ச்சனை பண்ண சொன்னேன். ஏன்னா பசங்களும் நம்ம சும்மா சாமி கும்பிடு இப்படி கும்பிடுனான்னு சொல்கிறத விட அவங்களே வந்து சாமி கும்பிட வச்சோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே வந்துடும் இல்லையா, அதனால அவங்களையுமே அர்ச்சனை பண்ண சொன்னேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு ஒப்பட் தான் வந்து செஞ்சுன்னு இருக்கேன். ஒப்பட் செஞ்சிட்டோன்னா ஹஸ்பண்ட் அவங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. அதனால ஒப்பட்டையுமே செஞ்சுன்னு இருக்கேன். செஞ்சுட்டு நைவேத்தியம் வச்சுட்டு அவங்க வந்த உடனே பார்த்திங்கன்னா தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணின்னு இருக்கேன். 2 தேங்காய் உடைப்பேன், ஒன்று பூஜை ரூம்குள்ளே வைக்கிறதுக்கு, ஒன்று சாமிக்கிட்ட வைக்கிறதுக்கு. 2 தேங்காவையும் அந்தந்த இடத்துல வச்சுட்டேன். எப்போவுமே இவ்வளோ வேலை செஞ்சாலும் எனக்கு தேங்காய் உடைக்கிறது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் எல்லாம் வந்து ஹஸ்பண்ட் உடைச்சா தான் வந்து ஒரு சமாதானமாக இருக்கும். நானே உடைச்சி நானே பூஜை பண்ணுறது அது இன்னமும் நிறைவாகவே இருக்கிறது இல்லை. அதனால எப்போவுமே அது எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் இப்போது வர முடியல, எங்கேயாவது வெளில போயிட்டுருக்காங்கன்னா அப்போது என்னென்னா பண்ணுவேன். ஆனால் மீதி இந்த மாதிரி வரமகாலட்சுமி நோன்பு, பிள்ளையார் பண்டிகை, பொங்கல், தீபாவளி இதுக்கு எல்லாமே அவர் வந்து தேங்காய் உடைச்சா தான் ஒரு சமாதானமாக இருக்கும். தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உட்காரவே இல்லை, எனக்கு உட்காரவும் தோணல. அடுத்தடுத்து வேலை கண்டினியூஸாக இருந்துச்சு. எப்போவுமே மத்தியானத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கும் இப்போது வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்கன்னா அவங்களுக்கு எப்படி நாம் பார்ப்போம், பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம், பிரேக்ஃபாஸ்ட் ஆன பிறகு ஒரு டீ கொடுப்போம், டீ ஆன பிறகு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ்ன்னு ஒன்று கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி எனக்கு அம்மா வீட்டுக்குள்ளே வந்த உடனே எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். காலையிலேயே ஒரு நைவேத்தியம் வைப்பேன், அதுக்கப்புறமா ஒரு 10 மணிக்கா ஒரு நைவேத்தியம் வைப்பேன், அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு நைவேத்தியம் வைப்பேன், மறுபடியும் சாயங்காலம் ஒன்று, நைட் ஒன்று, அது எதுவாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணுவேன். அதே மாதிரி தான் காலையில் பால் கல்கண்டு வச்சேன்னா அப்புறமா வந்து போலி வச்சு பூஜை பண்ணேன். மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாமே 9 வெரைட்டி ரைஸை வச்சு பூஜை பண்ணேன். அதுக்கப்புறமா மத்தியானம் பூஜையை முடிச்சுட்டு 1 மணிக்கு எல்லாமே வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு எல்லார் வீட்லேயும் மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு மறுபடியும் 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன்.
ரிட்டர்ன் வரும்போதே பார்த்திங்கன்னா என் கூட அம்மா, மாமி, அண்ணி எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க வந்த பிறகு அவங்களுக்குமே ஒப்பட் செஞ்சு கொடுத்துட்டு, அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கினேன். அதுக்கப்புறமா அடுத்து ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறமா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே மஞ்சள் குங்குமம் எடுக்க வந்திருந்தாங்க. ஆனால் என்னால் தான் ஷூட் பண்ண முடியல. அதுக்குள்ளவே ஒரு பொழுது வரை இருந்தேன்னா ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஷூட் பண்ணணுன்ற யோசனை கூட வரல. அதனால தான் வந்து அடுத்தடுத்து ஷூட் பண்ண முடியல. எல்லோரும் வந்து போன பிறகு கடைசியில் பார்த்திங்கன்னா ஆலம் சுற்றுவோம். எப்படி ஒரு குழந்தைய வெளில கூட்டின்னு போயிட்டு வந்தோன்னா வந்த உடனே குழந்தைக்கு திருஷ்டி ஆகிட்ருக்கோன்ட்டு சுற்றி போடுவோமோ, அதே மாதிரி அம்மனை வந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு போன பிறகு எத்தனை பேர் கண் இருக்குமோன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து இப்படி ஆலம் சுற்றுவோம். ஆலம் சுற்றின பிறகு அன்னியோட பூஜை வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி அன்றைக்கி டே ஃபுல்லாகவே அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ பிளஸ்டாக ஃபீல் ஆச்சு. நல்ல ஒரு குட் வைப் தான். இப்படி தான் எனக்கு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavita Kannan. Thank you.